இப்ப நடக்க போறதெல்லாம் நம்ம இலக்கியாவுக்கு நன்மையா, தீமையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சொல்ல முடியாம நடுநிலையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இப்போ நம்ம இலக்கியாவ கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா. அதாவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ பார்த்தீங்கன்னா, அவ சும்மா விடுற மாரி கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை அவளுக்கு ரொம்ப புடிச்சு போயிருந்துச்சு. கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா, சொகுசா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெனச்சு, அவளும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா. அதாவது அவ பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற சொத்தே போதும். அதாவது கார்த்திக்கு கொஞ்சம் சொத்து, கௌதமுக்கு கொஞ்சம் சொத்து, ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் சொத்து, இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது இல்லையா? அத வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லெவலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருந்தா அப்படின்னா, இந்த அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சிருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா, நம்ம இலக்கியா நல்லா வாழ்ந்துறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சதுனால மட்டுமே தான், இப்போ அஞ்சலி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அதாவது ரூ. 1 கூட பார்த்தீங்கன்னா, பிரயோஜனம் இல்லாத மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கா. பட் இருந்தாலும் இந்த மாரி இருக்கக்கூடிய நிலைமையில கூட நான் இலக்கியாவ அழிச்சு தான் தீருவேன். நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, இலக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, அவ ஒரு சிறப்பான சம்பவத்த செஞ்சு முடிச்சிடுறா. அந்த ஒரு விஷயத்துல தான் அதாவது நம்ம இலக்கியாவ தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ண அந்த ஒரு விஷயத்தால, இங்க நல்லதும் நடக்க போகுது. அதே மாதிரி ஒரு தீமையும் நடக்க போகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா நல்லது நடந்தா பிரச்சனை கிடையாது. பட் இதுல பார்த்தீங்கன்னா, பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு தான் போதே தவிர, இது முடிவுக்கு வருதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வருது. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா ஒரு விஷயத்த நம்ம கௌதம் கிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. அதாவது என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். நம்ம ரேவதிய பத்தின விஷயம் தான். இப்ப கூட கூட்டிட்டு போயி ரேவதி முன்னாடி நிறுத்திருக்காங்களே தவிர, பட் பார்த்தீங்கன்னா ரேவதி தான் அவங்களோட அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியாது. அந்த ஒரு டைம்ல அதாவது நம்ம ரேவதி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரிய வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கடத்தப்படுறாங்க. அதாவது அங்கருந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர், நர்ஸ் கூப்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன இலக்கியா கடைசியில இங்க திரும்பி வர்றதே கிடையாது. ஒரு பக்கம் ரேவதி "நீதான்ப்பா என்னோட உண்மையான மகன். நான் 30 வருஷமா தேடிட்டு இருந்த என்னோட மகன் வேற யாரும் கிடையாது. நீ தான் கௌதம்" அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கும் தெரியும் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, அது இன்னும் பார்த்தீங்கன்னா சீரியஸா மாற ஆரம்பிச்சுருது. ஏன்னா, கனவுல வரும்போதே நம்ம கௌதம் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நம்ம ரேவதிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா 5 வருஷமோ, 10 வருஷமோ வாழ்வாங்க அப்படின்னா, அது பிரச்சனை கிடையாது அவங்க சொல்றதுல. ஆனா, அவங்க இன்னும் 1 நாள்லயோ, 2 நாள்லயோ, இல்ல 1 வாரத்திலயோ சாகக்கூடியவங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல சொல்றது தான் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். சரி, இதுல அப்படி என்னதான் நடக்குது? நம்ம அஞ்சலி பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ கடத்திட்டாங்க. கடத்திட்டு ஒரு விஷத்த பார்த்தீங்கன்னா குடுத்து கொல்றதுக்கு பாத்துர்றாங்க. அதாவது நம்ம கௌதம் இலக்கியா மேல பயங்கர கோவத்துல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இலக்கியாவ கடத்தப்பட்ட விஷயம், இலக்கியா பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடுற விஷயம், இது எல்லாமே தெரிஞ்சு இலக்கியாவ காப்பாத்துறதுக்காக ஓடி போக ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம கௌதம் இலக்கியா இந்த விஷயத்த பத்தி மறைச்சாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவரே மறந்துடுறாரு. மறந்துடுறாரு அப்படின்றத விட பார்த்தீங்கன்னா, இலக்கியம் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சுட்டு இருக்காரு அப்படின்றத அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியில அது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல மறைஞ்சும் போயிடுது. இது நல்ல விஷயம். நம்ம இலக்கியாவுக்கு மட்டும் எதுவும் ஆகாம இருந்திருந்தா பிரச்சனையே பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.